guys, welcome back to my channel. இன்னைக்கு வீடியோவில் நம்ம வந்து ஒரு குக்கிங் vlog தான் பார்க்க போகிறோம். ஸோ மார்னிங் டு லன்ச் வரைக்கும் என்ன குக் பண்ணுறேன், என்னென்னலாம் ஒர்க் இருக்குது அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். அன்றைக்கி வந்து ஹரிக்கு லன்ச் பேக் பண்ணி கொடுக்க வேண்டியதாக இருந்தது. ஸோ அதனால் அவங்களுக்கு வந்து லன்ச்சுக்கு பெப்பர் மஷ்ரூம் பண்ணேன். ஸோ அது லன்ச் பாதி போர்ஷன் கொடுத்துட்டு மீதி வந்து நாங்கள் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சாப்பிட்டோம். ஸோ ஹரி வந்து இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங்கில் இருக்காங்க, வெயிட் லாஸ்க்காக இருக்காங்க. அப்படிங்கிறதுனால அவங்களோட டயட் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டான டயட். ஸோ அதில் வந்து மஷ்ரூம்ஸ் வந்து ஒன் டே விட்டு அனதர் டே கண்டிப்பாக மஷ்ரூம்ஸ் எடுத்துக்கணும். ஸோ நான் அன்றைக்கி வந்து பண்ண ரெசிபி வந்துட்டு பார்த்திங்கன்னா ரொம்ப பேசிக்கான ஒரு ரெசிபி தான். லைக் கடுகு சீரகம் போட்டுட்டு கருவேப்பிலை அண்ட் தென் வெங்காயம் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போட்டு அதை நல்லா நீங்கள் ஃப்ரை பண்ணிவிட்டு அதில் வந்து மஷ்ரூமை வந்து நல்லா வாஷ் பண்ணி ட்ரை பண்ணிவிட்டு போட்டுருங்க. இதில் வந்து சால்ட் மட்டும் இப்போ போடாதீங்க, லாஸ்ட்டாக சால்ட் போட்டிங்கன்னா தான் தண்ணி அதிகமாக வந்து வராது, ரொம்ப கிரேவி டைப்பாக வராது, அதுக்காக தான். ஸோ இதில் வந்து இப்போ நான் மசாலாஸ் வந்து பெப்பர் பவுடர், சீரகப்பொடி அண்ட் தென் மல்லிப்பொடி இது மூணும் போட்டுட்டு கொஞ்சமாக வாட்டர் ஆட் பண்ணிவிட்டு இதை வந்து நல்லா நீங்கள் வேக வச்சிடணும். ஸோ தட்ஸ் த ரெசிபி. நான் இன்ஸ்டாகிராமில் அப்லோட் பண்ணுறேன், கண்டிப்பாக செக் அவுட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் வந்து அவங்க 5 எக்ஸ் சாப்பிடணும். ஸோ அதுக்காக எக்ஸ் வந்து பாயில் பண்ணி அதையும் வந்து ரெடி பண்ணி வைக்கிறேன். இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, ஹரி வந்து ஒரு நியூட்ரிஷனிஸ்டோட கைடன்ஸில் தான் வந்து இந்த டயட் ஃபாலோ பண்ணுறாங்க. அண்ட் இன்கேஸ் நீங்கள் டயட் இந்த மாதிரி இருக்கணும், உங்களுக்கு வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னா ப்ராப்பரான கைடன்ஸ் எடுத்துக்கோங்க, அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். என்னோடய சிஸ்டர் வந்து ஒரு நியூட்ரிஷனிஸ்ட், அதனால் நாங்கள் அவங்களோட கைடன்ஸில் ஷீ இஸ் காட் 30 days 60 days வெயிட் லாஸ் சேலஞ்ச் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட கம்பெனியில் அவங்க பண்ணிட்டுருக்காங்க. ஸோ அண்டர் ப்ராப்பர் கைடன்ஸ் தான் வந்து இந்த டயட் நாங்கள் 2 பேருமே வந்து இருக்கிறோம். ஸோ நீங்களும் வந்து இன்கேஸ் எடுக்கிற மாதிரி இருந்தால் ப்ளீஸ் ஹாவ் அ ப்ராப்பர் கைடன்ஸ், இல்லாமல் நீங்கள் அதை பண்ணாதீங்க. அடுத்தது வந்து அவங்க மேண்டேட்ரி வந்து சாலட் சாப்பிடணும். ஸோ சாலடுக்கு வந்து நான் 1 கேரட், ஹாஃப் குக்யூம்பர் வந்து கட் பண்ணிவிட்டேன், நல்லா இந்த மாதிரி குட்டியாக கட் பண்ணிவிட்டு அதில் வந்து சாலட் சீசனிங் அன்றைக்கி நானும் அதையும் போய் வாங்கிட்டு வந்தோம். ஸோ அந்த சீசனிங் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி அப்படியே வச்சுடுவேன். இதில் நீங்கள் லெமனோ இல்லை சால்ட்டோ பெப்பரோ எதுவுமே ஆட் பண்ண வேண்டாம், வெறும் இந்த சீசனிங் ஆட் பண்ணாலே போதும். இன்கேஸ் நீங்கள் வீட்டில் சாப்பிட்ற மாதிரி இருந்தால் முன்னாடி ஆட் பண்ணாதீங்க, சாப்பிட்ற டைமில் மட்டும் லெமன் சால்ட் பெப்பர் ஆட் பண்ணி அப்படியே சாப்பிட்லாம். இல்லைனா வெறும் இந்த சாலட் சீசனிங் மட்டும் ஆட் பண்ணாலே போதும். ஸோ இப்போ ஹரியோட லன்ச் வந்துட்டு பார்த்திங்கன்னா 3 ரெடி ஆகிடுச்சு. இப்போ கார்ப்ஸ்க்கு வந்துட்டு அவங்களுக்கு பிரெட் டோஸ்ட் போடணும். ஸோ இது வந்து ப்ரௌன் ப்ரெட்டில் நான் டோஸ்ட் பண்ணுறேன். ஸோ அவங்களுக்கு வந்து 3 ஸ்லைசஸ் ப்ரிஃபர்டு. ஸோ அதனால் அவங்களுக்கு 3 ஸ்லைஸ், எனக்கு 3 ஸ்லைஸ், அம்மாவுக்கு வந்து நான் தோசை ஊற்றி கொடுத்துட்டேன். ஸோ அதுதான் இப்போ நம்ம பார்த்துட்ருக்கோம். இப்போ வந்து நம்ம ஹரியோட லன்ச் வந்து பேக் பண்ணிடலாம். ஸோ சாலட் ரெடியாக இருக்குது, அண்ட் தென் மஷ்ரூம் பெப்பர் ஃப்ரை ரெடியாக இருக்குது, அண்ட் தென் அவங்களுக்கு ப்ரோட்டீனுக்காக 5 எக் ஒயிட்ஸ் மட்டும், கார்ப்ஸ்க்காக 3 ஸ்லைசஸ் ஆஃப் ப்ரௌன் ப்ரெட். இது வந்து ஒரு கம்ப்ளீட் மீல் அப்படிங்கிறதுனால நீங்கள் இந்த மாதிரி சாப்பிடலாம், பட் இதையே சாப்பிடாதீங்க, ப்ராப்பரான ஒரு கைடன்ஸில் சாப்பிடுங்க, அவ்வளோதான். அடுத்தது வந்து நான் என்னோடய மதர் இன் லாவுக்கு தோசை ஊற்றி கொடுத்தேன். ஸோ அவங்களும் வந்து அந்த பெப்பர் ஃப்ரை வந்துச்சு இல்லையா, அதே தான் வச்சு சாப்பிட்டாங்க. நான் வந்து ப்ரெட் டோஸ்ட் பண்ணி சாப்பிட்டேன். ஸோ எனக்கு ப்ரெட்டுக்கு வந்துட்டு கொஞ்சமாக தான் அந்த மஷ்ரூம் பெப்பர் ஃப்ரை இருந்துச்சு. ஸோ அதனால் நான் வந்து அந்த கார்லிக் அண்ட் ஹர்ப்ஸ் மிக்ஸான ஒரு பட்டர் இருக்கும் இல்லையா, அமுலில் இருக்குது. ஸோ அந்த பட்டர் வந்து ப்ரெட் மேலே போட்டுட்டு அதையும் வந்து சைடில் வச்சு சாப்பிட்றேன். ஸோ அதுதான் இப்போ நான் பண்ணிகிட்ருக்கேன்.
வேலை முடிஞ்சதுக்குள்ளே கரெக்டாக டன்ஸூலேருந்து மில்க் ஆர்டர் பண்ணியிருந்தேன் அண்ட் ப்ரெட்டும் காலி. ஸோ அதுவும் வந்து ரீஸ்டாக் பண்ணுறதுக்காக ஆர்டர் பண்ணியிருந்தேன். அது ரெண்டுமே வந்துடுச்சு. ஸோ கடகடன்னு கீழே போய் அதையும் வாங்கிட்டு வந்துட்டேன். ஸோ மில்க் வந்து இங்கே போடுறவங்க நம்ம சொல்லாததுனால டன்ஸோலியே வந்து அதுவும் ஆர்டர் பண்ணிடுறது. 2 பேக்கெட்ஸ் பர் டேயில் போடும்போது 2 பேக்கெட்ஸ் போட்டுட்டு எடுத்துடுவேன். ஸோ இப்போ வந்து நான் சாப்பிட்டுட்டு பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சு ஒரு கேப் கொடுத்துட்டு டீ குடிப்பேன் இல்லையா, அதுக்காக. அடுத்த ஒர்க் என்ன அப்படின்னா, இந்த வாட்டர் பாட்டில்ஸ் எல்லாத்துலேயும் வந்து தண்ணி பிடிச்சி வைக்கிறது தான். பிகாஸ் தண்ணி பிடிச்சி வச்சுட்டோம் அப்படின்னா அந்த ஒர்க் கொஞ்சம் முடிஞ்சிடும். ஏன்னா பிடிச்சி குடிக்க சோம்பேறித்தனமாக இல்லாமல் பாட்டிலில் ஆல்ரெடி ஃபில்டாகவே இருக்கும் அப்படிங்கிறதுக்காக பாட்டில்ஸ் எப்போவுமே ஃபில்டாக தான் இருக்கும். ஸோ அந்த ஒர்க்கு தான் இப்போ நான் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ ஃபில் பண்ண பாட்டில்ஸ் எல்லாத்தையும் டைனிங் டேபிள்லேயே வச்சாச்சு. அடுத்தது வந்து லன்ச் ப்ரிப்பரேஷன். ஸோ இது வந்து ஒயிட் ரைஸ் அண்ட் சைட் பை சைடு எனக்கு வந்து டீயும் நான் வந்து ரெடி பண்ணிகிட்ருக்கேன். இதில் வந்து அடுத்து லஞ்சுக்கு சாம்பார் ரெடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பருப்பு, அதுலேயே நான் வந்து தக்காளி, பச்சை மிளகா, பூண்டு, புளி, மஞ்சத்தூள் எல்லாமே போட்டுட்டு அதையும் நான் வந்து விசிலுக்கு வச்சுட்டேன். அடுத்தது வந்து அவரைக்காய் பொரியல் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்த அவரைக்காய் எல்லாத்தையும் வந்து அழகாக கட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அதை தான் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. அண்டு சைட் பை சைடு நான் அப்படியே வந்து டீ ப்ரிப்பேர் பண்ணோம் இல்லையா, அதையும் அப்படியே குடிச்சிட்டே வந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். யூஸ்வலி வந்து உட்காந்து பொறுமையாக டீ குடிச்சிட்டு அதுக்கப்புறமா தான் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணுவேன். அன்றைக்கி கொஞ்சம் ஏர்லியாக எழுந்துட்டேன். அது சரி அப்படியே முடிச்சிடலாம், ஒர்க்கை முடிச்சுட்டு ஒரே வாட்டியே நம்ம போய் நம்ம ஒர்க் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக நான் அப்படி கண்டினியூஸாக உட்கார்ல, டைம் எதுவும் எடுக்கலை. ஸோ அவரைக்காய் கட் பண்ணியாச்சு. ஸோ அவரைக்காய் பொரியல் ரெசிபி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப பேசிக்கான ஒரு தக்காளி சட்னி ரெசிபியில் தான் அது வரும். ஸோ உங்களோட சீசனிங் எது வேணுமோ நீங்கள் அது போட்டுக்கோங்க. அதில் வந்து நான் கறி லீவ்ஸ் அண்ட் தென் பச்சை மிளகா நான் போட்டுட்டு அதை நல்லா சீசன் பண்ணிடுறோம். சீசன் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா இது நல்லா சவுண்டு பாப்பிங் சவுண்ட்ஸ்லாம் வந்ததுக்கப்புறமா நம்ம வந்து இதில் ஆனியன் போட்டு நல்லா அதை சாட்டே பண்ணுங்கள். அதில் வந்து சால்ட் கொஞ்சமாக ஆட் பண்ணிவிட்டு இது நல்லா சாட்டே ஆட்டும் வெயிட் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா நீங்கள் வந்து டொமேட்டோஸ் ஆட் பண்ணுங்கள். டொமேட்டோஸ் நல்லா சாஃப்ட் ஆனதுக்கப்புறமா மசாலாஸ் ஆட் பண்ணுங்கள். ஸோ மசாலா வந்து இன்றைக்கி பேசிக் மசாலா தான். மஞ்சத்தூள், மிளகாத்தூள் மட்டும் தான் நான் போட்டிருக்கேன். அண்ட் தண்ணி ஊற்றி கொஞ்சம் நேரம் கொதிக்க விடுங்க. அதுக்கப்புறமா நீங்கள் வந்து அவரைக்காய் அதில் போட்டுட்டு நல்லா அவரைக்காய் வந்து சாஃப்ட் ஆகிற வரைக்கும் அதை வேக விடுங்க. சைட் பை சைடு அந்த சைடு கத்திரிக்காய் போட்டு குழம்பு சாம்பாரும் ரெடி ஆகிடுச்சு. ஸோ இப்போ நம்ம வந்து முட்டை உரித்தோம் இல்லையா, அந்த ஓடு வந்து யூஸ்வலி இருக்கும். அதை நான் வந்து அப்படியே விடாமல் செடிக்கு போட்டுடுவேன். ஸோ இந்த மாதம் இப்போ போட்டோன்னா அது ஒரு 15 days ஆகும் அதுக்கு உரமாக சேஞ்ச் ஆகுறதுக்காக. ஸோ எப்போவுமே வந்து இந்த மாதிரி உடைச்சி அதில் வந்து நான் செடிக்கு போட்டுடுவேன். எந்த செடிக்கு போடலையோ அந்த செடிக்கு அப்போ ஒன்று பார்த்து கரெக்டாக வந்து அது அந்த செடிக்கு வந்து உரமாக கொடுத்துடுவேன் நான். ஸோ ஆல்மோஸ்ட் லன்ச் வேலை முடிஞ்சுது. குழம்பு ரெடி, சாப்பாடு ரெடி, பொரியல் ரெடி அண்ட் முட்டை காலையில் உரிச்சதோட பேலன்ஸ் அண்ட் தென் ஆல்மண்ட்ஸும் ரெடியாக இருக்குது. ஸோ லன்ச் பிளாட்டர் உங்களுக்கு காமிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக சாப்பாடு கொஞ்சம், அதில் சாம்பார் அண்ட் தென் கொஞ்சமாக நெய் விட்டு
அவரைக்காய் பொரியல் சைடில். இது வந்து இந்த ஃபுல் பிளாட்டர் வந்து பார்த்திங்கன்னா என்னோடய மதர் இன் லாக்கு நான் அன்றைக்கி கொடுத்த பிளாட்டர் இது. ஸோ என்னோடய பிளாட்டரில் வந்து நெய் அவ்வளோக்கு இருக்காது. ஸோ இதுதான் என்னோடய போர்ஷன். நான் வந்து அன்றைக்கி மேங்கோஸ் இருந்தது, ஸோ மேங்கோஸ் சாப்பிட்டேன் நான். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அன்றைக்கி டே நல்ல க்ளூமியாக இருந்ததுனால நெக்ஸ்ட் டே எங்களோட வீட்டில் வந்து அந்த முருங்கை மரம் விழுந்துடுச்சு. ரொம்ப காற்றுல அது கீழே விழுந்துடுச்சு. சரி, அதுவும் உங்களுக்கு காமிக்கலாம். என்னோடய பெரிய பேக் ட்ராப்பாக யூஸ் ஆகிட்டு இருந்த ஒரு மரம் வந்து விழுந்துடுச்சு. இப்போ வந்து ஃபுல்லாகவே அதை நாங்கள் எடுத்துட்டோம். ஸோ தட்ஸ் a little update. ஸோ that's it for today. இன்னொரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் டேக் கேர், பாய்.